கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சர்வ வல்லவராகிய பிதாவாகிய தேவனிடம் இருந்தும் அவரின் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் மேலும் அவரின் கிரியை மற்றும் செயலுமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிற இந்த இயேசுவின் ரத்தம் என்கிற இந்த ஒரு விஷயம் நமக்கு எல்லாரும் தெரியும். இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம். வார்த்தைகளிலும் சரி, நம்ம எண்ணங்களிலும் சரி, அது ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுக்குறதுன்னு நம்ம எப்பயுமே நம்ம அதை விடாமல் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். சிலுவைக்கு அடுத்து நம்ம ரத்தத்தை தான் நம்ம மெயினாக நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து பெரிய ஒரு பட்சத்த விஷயமாக நம்ம நினைக்கிறோம். நம்மளோட ரத்தம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமின் ரத்தம். நம்ம வந்து ஆதாம்லேருந்து உருவானவங்க. நம்ம அதை விசுவாசிக்கிறோம். நம்ம வேதம் அதை தான் சொல்லுது. ஆதாமோட ரத்தம் பார்த்தீங்கன்னா அது வந்து கடவுள்கிட்ட இருந்து ஒரு பாவம் செஞ்சுட்டு, அதாவது கடவுள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அதை கேட்காம ஆதாம் என்ன பண்ணுறாரு, ஒரு தப்பு செய்கிறாரு. அந்த தப்பு நிமித்தமாக அவர் அந்த பாவத்தை செஞ்சதுனால ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுள் வந்து ஆதாமையும் ஏவாளையும் வந்து வெளியேற்றிட்டார். அது வந்து மனுஷர்களை வந்து செஞ்ச முதல் பாவம். அந்த பாவம் வந்து நமக்குள்ளே இருக்குது. எப்படின்னா, நம்ம என்னதான் கரெக்டாக இருந்தாலும் அந்த ஆதாமோட ரத்தம் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நம்ம அந்த பாவத்தின் ஈடாக நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு ஆதாரமான வசனம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, மனுஷ ஜாதி அனைவருக்கும் ஒரே ரத்தம் அப்படின்னு வருது அந்த வேத வாக்கியம். அது வந்து பாவம் உள்ளது. இப்போ நம்ம உபயோகப்படுத்தும் இந்த பரிசுத்த வேதாகமம் வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதியாக இருக்குது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். இது ஆங்கிலத்தில் வந்து நியூ டெஸ்டமெண்ட், ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படின்ற மாதிரி அங்கேயும் பிரிச்சிருக்காங்க. டெஸ்டமெண்ட் அப்படின்றதுக்கு சரியான அர்த்தம் பார்த்திங்கன்னா ஒப்பந்த உறுதி அப்படின்னு வருது. இந்த ஒப்பந்த உறுதிக்கு இன்னும் கூட நம்ம சரியான பதம் பார்த்தோம்னா உடன்படிக்கை. அதாவது இப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம ஒரு வீட்டு வாடகை ஒரு ஒப்பந்தம் போடுறோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஒப்பந்தம். அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா 2 பேரும் உடன்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது. அதுதான் இந்த வேத பகுதியே, அதுதான் வேத புத்தகமே. அதுதான் பழைய ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடன்படிக்கைகள் இருக்குது. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதாமுக்கும் கடவுளுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த மாதிரி இந்த மரத்தோட கனியை நீ பொசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது நீ பொசிச்சின்னா சாகவே சாவாய் இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த சர்ப்பம் வந்து சாத்தானாகிய சர்ப்பம் வந்து அவனை வஞ்சித்து அதை சாப்பிட வச்சிருது. அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்குள்ளே போயிடுறான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து இந்த ஆதாம் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மனித சந்ததி உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது வந்து ரொம்ப பாவமாக போயிட்டனால கடவுள் வந்து அதை வந்து அழிக்கிறாரு திரும்பவும். அப்போ வந்து ஜலத்தினால அழிச்சிடுறாரு பூமியை. அப்போ வந்து நோவா குடும்பம் மட்டும் பிழைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, திரும்ப ஒரு வாய்ப்பு மனித பிறவிக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நோவாவுக்கு வந்து அழிவு கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஆதியாகமம் 9:13 வந்துட்டு நீ ஜனத்தால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுறாரு, வானவில வந்து நமக்கு தராரு. இந்த வானவில நீங்கள் பார்க்கும்போது இந்த ஜலத்தினால இனிமேல் உங்களுக்கு அழிவு வராதுன்றது தான் அந்த உடன்படிக்கை. அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்திலிருந்து 10ஆவது வசனம் வரைக்கும் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு. அதுக்கு வந்து என்ன ஒரு ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் நீ பண்ணணும் அப்படின்றதையும் கடவுள் வந்து அது ஒரு கட்டளையாக கொடுக்குறாரு. விருத்த சேதனம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து யூதர்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, முஸ்லீம்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து அதுக்கு வந்து விதிவிலக்கு ஆகிடுச்சு. ஆனாலும் இப்போ அவங்க வந்து அந்த பழைய ஏற்பாடை மட்டும் அவங்க வச்சிருக்கனால அவங்க வந்து அதை இன்னும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விருத்த சேதனங்கிறது வந்து ஒரு ரத்தத்தினால ஆன உடன்படிக்கை தான். எப்படின்னா, விருத்த சேதனம் பண்ணும்போது ரத்தம் வந்து அதுக்கு அதை வெளிப்படும். அது வந்து ஒரு ரத்தத்தினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் வரும்போது கடவுளுக்கும் மோசே மூலியமா இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு ஒப்பந்தம்.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கையில் என்ன வருதுன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இருக்க பலிகளை வந்து முறைப்படுத்துறாரு. முறைப்படுத்திட்டு இப்படி இப்படி பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து நிறைய கட்டளைகள், அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. இதுபடி நீங்கள் நடந்தீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வரியிடுதல் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தது. எப்போன்னா பார்த்தீங்கன்னா, மோசே காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அந்த பலிகளில் பார்த்தீங்கன்னா, தனி மனுஷன் வந்து ஒரு நன்றிக்காக பலியிட்டான். அந்த பலியிடும் போது பார்த்தீங்கன்னா, அந்த பலியில் வந்து ரத்தத்தோடு தான் அவங்களுக்கு பலி கொடுத்தான். அதாவது ரத்தம் வந்து அவங்க வந்து முன்னாடி என்னன்னா, ஒரு மிருகத்தை வந்து அவங்க வந்து பலி கொடுக்கும்போது அந்த ரத்தத்தோடு சேர்ந்து அந்த மாமிசம் எல்லாமே அதில் வந்து அந்த பலியில் இருக்கும். ஆனால் வந்து மோசே காலத்துக்கு அப்புறம் வந்து அதை வந்து ஒரு முறைப்படுத்தி கட்டளையிடுறார் கர்த்தர். அந்த அந்த இதில் தான் என்ன வருதுன்னா, இப்போ வந்து அந்த ஆசாரியனும் லேவி கோத்திரத்தில் வரவங்க மட்டும்தான் அந்த பலிகளை செய்யணும். அந்த பலிகள் வந்து பாவத்துக்கு உண்டான பலிகள் மட்டும்தான் அதில் வந்து பிரதானமாக இருந்தது. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரத்தத்தை வந்து தனியாக எடுத்துருவாங்க. ரத்தத்தை வந்து அந்த பலி கொடுக்கும்போது, அந்த மிருகத்தை வந்து வெட்டும்போதோ ஏதோ பலி கொடுக்கும்போதோ அந்த ரத்தத்தை வந்து தனியாக எடுத்துட்டு அந்த உடலை வந்து தனியாக வந்து அதை வந்து அது நெருப்பில் போட்டு அதை வந்து எரித்து அதை சாம்பலாக்குவாங்க. ரத்தத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, கொண்டு போயிட்டு அந்த பரிசுத்த தலமும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க உடன்படிக்கை கிட்ட வந்து அந்த ரத்தத்தை தெளிப்பாங்க. இது வந்து அந்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு மனுஷனோ இல்லை ஒரு நாடோ ஒரு ராஜாவோ ஒரு பாவம் செய்கிறார், இல்லை இது வந்து கர்த்தரின் பார்வைக்கு வந்து சரியான காரியமாக இல்லாத போது அது பாவத்தின் ஈடாக வந்து விடுது. அப்போ வந்து இந்த படியை வந்து ஒரு ஈடாக வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தாவீது காலத்தில் ஒரு உடன்படிக்கை நடக்குது கடவுளுக்கும் தாவீதுக்கும். அவர் என்ன சொல்றாரு, உன் ராஜ்யமும் ராஜாசனமும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை அவர் கொடுக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வந்து இந்த இது வருது. அது வந்து பூரணப்பட்டுச்சு. இப்போ எப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து தாவீதின் வம்சத்தில் வந்து பிறந்தனால அவரோட ராஜ்யம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னும் வந்து இப்போ வந்து நமக்கு இயேசுவோட ராஜ்யம் தான் நமக்கு போயிட்டு இருக்கு. அவர் தாவீதின் வம்சத்தினால இந்த உடன்படிக்கையும் இப்போ வந்து முற்று பெறுது. அவர் வந்து இப்போ வந்து நிலைக்க பண்ணியிருக்கிறாரு. சரி, இப்போ வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து எத்தனை உடன்படிக்கைகளை நம்ம பார்த்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கை வந்து ஒரே ஒரு உடன்படிக்கை தான். அதோட வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக வந்துருச்சு. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வரும்பொழுது அதில் என்ன முன்குறித்து சொல்லப்படுகிறதுனா, நாட்கள் வரும்பொழுது புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற ஒரு வரி வருது. இதில் எரேமியா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இயேசு பிறப்புக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த வசனம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கள் வரும்பொழுது புது உடன்படிக்கையை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த புது உடன்படிக்கையை வந்து நமக்கு யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பண்ணார். இயேசு கிறிஸ்து வந்து ஏன் பண்ணாருங்கிறத நம்ம இப்போ பிற்பாடு பார்க்க போகிறோம். இந்த புதிய உடன்படிக்கை வந்து பழைய ஏற்பாட்டிலே நமக்கு தொடங்கிடுச்சு. இப்போ வந்து கர்த்தர் சொல்கிறான்னு வருது. ஆனால் கர்த்தர் வந்து நமக்கு தெரியும். கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம ட்ரினிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் உடனாக இருக்கிறதுனால இந்த வார்த்தை வந்து இயேசுவின் இடத்துலேருந்து வந்ததை நான் வந்து விசுவாசிக்கிறேன். அதில் என்ன வந்து, நாட்கள் வரும்பொழுது புது உடன்படிக்கையை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, இப்போ வந்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பழைய ஏற்பாடு விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டில் வந்து இந்த உடன்படிக்கைன்ற வார்த்தை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26:28லையும் மார்க் 14:24லையும் லூக்கா 22:20லையும் பார்த்தீங்கன்னா, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையாகிய என் ரத்தம் அப்படின்னு ஒரு வசனம் வருது. அது யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பாவ மன்னிப்புக்காக அப்படின்னு சொல்கிறாரு. சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம்னு சொல்கிறாரு. அது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இது வந்து ஒரு பலி நிமித்தமாக தான் அவர் சொல்கிறார். இது வந்து அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அதை சொல்கிறாரு. அது வந்து என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து பலியாக போகிறேன், இது வந்து உங்களோட பாவ மன்னிப்புக்காக நான் பலியாக போகிறேன்றதை முன்னாடியே சொல்லியிருக்காரு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக ஏன் ரத்தம் சிந்த வேணும், ஏன் பலியாகணும்? சரி, பாவ மன்னிப்புனா என்ன, அதை வந்து நம்ம இப்போ தியானிப்போம். பாவ மன்னிப்புனா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் ஏன் வந்து நமக்கு ரத்தம் சிந்தினார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பாவ மன்னிப்புனா என்ன, பாவம்னா என்ன? முதல்ல பாவம்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3:4 என்ன படிக்கிறோம்னா, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணம்னா என்ன? நியாயப்பிரமாணம்னா சட்டம்.
அதாவது ஆங்கிலத்தில் லா அப்படின்னு தான் வரும். நியாயப்பிரமாணம்ன்றது வந்து நமக்கு மொழிபெயர்ப்பில் நியாயப்பிரமாணம்ன்றது நியாயம், நியாயத்தை வந்து இருக்கிற நியாயத்தில் நியாயம் மட்டும் இருக்கிற புஸ்தகம் தான் வந்து நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் வந்து எப்படி வந்து மனிதர்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் வந்து நம்ம கர்த்தர் வந்து தேவன் வந்து பார்த்தீங்கன்னா மோசே மூலியமாக வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு நெறிப்படுத்துறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு இப்போ ரோட்டில் போகிறோம், இப்போ ரெட் சிக்னல் போட்டால் நிற்கிறோம், க்ரீன் சிக்னல் போட்டால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீ என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத வந்து ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி வந்து கொடுக்குறாரு இதெல்லாம். இப்போ நம்ம இதில் எளிதாக தெரிகிறது பார்த்திங்கன்னா ஓய்வு நாள் அனுசரிப்பு எல்லாருக்கும் தெரியும். ஓய்வு நாளில் வந்து யூதர்கள் வந்து இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய யூதர்கள் வந்து அந்த ஓய்வு நாள் அனுசரிப்பு வந்து ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க. அதாவது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், வேலைகள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அது என்னாச்சுன்னா பிற்பாடு ஒரு சடங்காயிடுச்சு. இதை வந்து இதை அவங்க இது சொன்னார், இது ஒரு காரணத்துக்கு சொல்கிறாருன்னா அது பிற்பாடு என்ன பண்ணுறது ஒரு சடங்காச்சாரமாக மாறிடுது. இப்படி ஒரு நியாயப்பிரமாணம் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இதில் இருக்க எல்லா கட்டளையும் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு அவர் இருந்தால் கூட அவர் வந்து ஒரு குற்றவாளியாக தான் இருப்பார். ஏன்னா அவர் வந்து ஆதாம் என்ற ரத்தம் அவருக்குள்ளே இருக்குது. ஆதாம் என்ற ரத்தம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து பாவமான ரத்தம். இப்போ அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் நியாயப்பிரமாணத்தையும் கரெக்டாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் பாவியாக தான் இருப்பீங்க கடவுளோட பார்வையில். இப்போ வந்து இது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்போ 100க்கு 100 ஒரு பரிசையில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 100க்கு 100 எடுத்துமே ஃபெயில் அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த விஷயம். இப்போ வந்து ஆதாமின் பாவம் நம்ம இருப்பதனால நம்ம பாவிகளாக இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் வந்து எதுக்கு கடவுள் கொடுத்தாருன்னா மனிதனை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் இதில் இன்னொருத்தருக்கு ஆதாயமாக போயிடுச்சு. என்னன்னா இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து மாற நம்ம நடந்தோம்னா சாத்தான் என்ன சொல்கிறான்னா அவன் வந்து முன்னாடி வந்து நிற்கிறான், நீ வந்து இந்த தப்பு செஞ்சுட்ட நீ வந்து அப்படின்ட்டு நம்ம குற்றப்படுத்துகிறான். அப்படி குற்றப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா கடவுள்கிட்ட வந்து விலகிற அந்த மனம் வந்துடுது நமக்கு. இதில் வந்து ஒரு கதை கூட ஒன்று நான் சொல்கிறேன், கதை கூட கிடையாது, உண்மையில் நடந்த சம்பவம். நம்ம மகாத்மா காந்தி எல்லாருக்கும் தெரியும். சத்திய சோதனைன்னு அவர் சுயசரித்தை எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு அவர் வந்து லண்டன்லேருந்து படிச்சுட்டு வந்து அங்கே வேலை செய்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு உள்ள. அப்போ ஒரு வெள்ளைக்காரன் வந்து உள்ளே வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான், காந்தியை வந்து நீ வெளியே போ அப்படின்றான். அவர் ஏன் எதுக்கு கேட்குறாரு, ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. அவன் சொல்கிறான், நீ ஒரு கருப்பான ஆள், நீ வந்து எங்களுக்கு ஈக்குவலாக ஆக முடியாது, எங்களுக்கு ஈக்குவலாக நீ வந்து இந்த ட்ரெயினில் வந்து நீ ட்ராவல் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். காந்தியால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவருக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. நம்ம வெள்ளைக்காரன் இல்லைன்ற தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. உடனே என்ன பண்ணுறான், அவரோட பெட்டி படுத்தையெல்லாம் தூக்கி பிளாட்ஃபார்மில் தூக்கி போட்டு அவரையும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு போயிடுறான். ட்ரெயினும் கிளம்பி போயிடுது. அது வந்து காந்தி வந்து ரொம்ப வருத்தமாக தன்னோட சுயசரிதையில் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுதான் வந்து அவர் வந்து இந்த வெள்ளைக்காரங்களை வந்து இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்து நம்ம பண்ணுறாங்கன்ற ஒரு தாட்டு வர்றதுக்கு காரணம். சரி, அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். நான் இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த சாத்தான் வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து குற்றப்படுத்துகிற ஆளாக இருக்கிறான். நம்ம வந்து குற்றப்படுத்தப்பட்டாதான் வந்து நம்ம கடவுளுக்கு வந்து பயந்து போவோம். இப்போ ஆதாம வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி பழத்தை சாப்பிட வச்சு அவனை குற்றவாளி ஆக்கிட்டு கடவுளுக்கு மறைவாக போயிட்டு ஒழிஞ்சிக்கிற தன்மையை கொடுத்துட்டான். அதே மாதிரி தான் நமக்கும் நம்ம வந்து பாவம் செய்யும் போது நம்ம கடவுளுக்கு வந்து பயந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவர் கொஞ்சம் விலகி போயிடுறோம். அந்த ஆற்றாமை வந்து நமக்கு வந்துடும். அப்போ வந்து அதை போகிறதுக்கு தான் கடவுள் வந்து பலிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்குறாரு. அந்த பலி கொடுத்துட்டா என்ன பண்ணுறாரு, நான் திரும்ப சேர்த்துக்கிறேன்றதை அவன்கிட்ட வந்து சொல்கிறாரு. அந்த பலி விஷயங்கள் அதனால தான் நமக்கு வந்தது. இப்போ வந்து நீங்கள் பாவம் செஞ்சால் என்ன அப்படி இருந்துடலாமேனா ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது. மரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயல்பான மரணம் கிடையாது, அது வந்து ஆத்மாவோட மரணம். இப்போ வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஆத்மா இருக்குங்கிறது வந்து நமக்கு இறந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு வந்து அழிவு கிடையாது. அது என்ன ஆகும்னா நியாய தீர்ப்பு நாள் வரும்பொழுது அது வந்து நியாயம் தீர்க்கப்பட்டு அது வந்து நித்திய ஜீவனோ இல்லை நித்திய ஆக்கினைக்கோ அது வந்து அதோட இது மாறும். அப்போ வந்து இந்த மரணம் வந்து எதை குறிக்குதுன்னா நித்திய ஆக்கினைக்கு போகிறது தான் குறிக்குது. இப்போ மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் இருக்கிறான். எபிரேயர் 2:4 நம்ம வாசிக்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாக யார் இருக்கான்னா பிசாசானவன் இருக்கிறான். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு வந்து தேவை வந்து நிறைய ஆத்மாக்களை வந்து அவன் கொண்டு போகணும். அதனால என்ன பண்ணுவான்னா நமக்கு இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை வச்சோ
கடவுளுக்கு விரோதமாக நீ பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குற்ற உணர்ச்சி பண்ண வச்சோ நம்மளை வந்து அந்த மரணத்துக்கு ஈடாக கொண்டு போகிறான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் ஈஸியாக புரிஞ்சிக்க மாதிரி சொல்லணும்னா, ஒரு கேஸ் பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும் கேஸ் பலூன் வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் நம்ம கையில் இருக்கும், விட்டோம்னா அப்படியே மேலே பறந்து போயிடும் அந்த உள்ளே இருக்க கேஸ்னால. இப்போ அதில் ஒரு கல்லை கட்டி நம்ம கீழே போட்டோம்னா அந்த கேஸ் பலூனால மேலே பறக்க முடியாது. இப்போ பாவங்கிறது அப்படி தான். பாவம் வந்து நீங்கள் வந்து இந்த கேஸ் பலூனை நம்ம கடவுள்கிட்ட போக விடாமல் தடுக்கிற விஷயம்தான் இந்த கல்லுங்கிற பாவம். சரி, இப்போ நம்ம பலி வந்து இப்போ எதுக்கு கடவுள் கொடுத்தாருன்னா, இந்த பலியை வச்சு அந்த கல்லை வந்து அந்த பலூன் அந்த கயிறு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா இப்போ திரும்ப வந்து இலகுவாகி அது மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த பலிங்கிறத கொண்டாரு. இப்போ வந்து பாவங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தோம், பாவத்தினால என்ன நடக்கும்னு பார்த்தோம். இந்த பாவத்துக்கு ஈடாக வந்து நம்ம பலியை கொடுக்கும்போது இதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஏனெனில் நம் உயிருக்கு ஈடாக ஒரு உயிரை தருவாங்க. இப்போ வந்து சாத்தான் என்ன பண்ணுறான், இந்த இது இல்லைன்னா எனக்கு இன்னொன்று கொடுக்கணுன்ற மாதிரி வரான். இப்போ நமக்கு மரணத்தை வந்து இந்த பாவத்துக்கு நீ மரணம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா, அப்போ இந்த உயிருக்கு பதிலாக வந்து வேறு உயிர் எனக்கு கொடுன்ற மாதிரி கேட்குறான். அதுலேருந்து நம்ம பிழைக்கவே பலிங்கிறது உருவாக்கப்பட்டது, கடவுள் நமக்கு கொடுத்தாரு. இப்போ வந்து உயிர் என்பது ரத்தங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேவியராகமம் 17, 13, 14 வசனத்தில் பார்த்தோம்னா, சகல மாம்சத்திற்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது அப்படின்னு தான் நமக்கு பைபிளில் வருது. லேவியராகமம் 17, 11, 12 பார்த்தோம்னா, ஆத்மாவிற்கான பாவ நிவர்த்தி ரத்தமே என்றும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்றும் பலியினால் ஏற்படும் ரத்தம் குறித்து வேதம் நமக்கு கூறுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து உயிர் தான். ரத்தங்கிறது உயிர். இப்போ அந்த இடத்துல நம்ம உடம்புல ரத்தம் இல்லைன்னா உயிர் கிடையாது. அதனால் உடம்போட ரத்தம் தான் வந்து உயிருக்கு ஈடுதான் இருக்குது. இப்போ ரத்தத்தை வந்து நம்ம சிந்தனத்துக்காக என்ன பண்ணுறோம், பலி கொடுக்குறோம். இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு பாவ நிவர்த்தி கிடைக்குது. சரி, இப்போ வந்து நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிட்டோம், பாவத்தை புரிஞ்சுக்கிட்டோம், பாவத்தினால என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம், அந்த மரணத்துலேருந்து தப்பிக்க பலி கொடுக்குறதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து நமக்கு மோசே காலத்தில் இதெல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சடங்கு வந்து தொடர்ந்துகிட்டே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 9:7 பார்த்தோம்னா பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பலியிட்ட ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுறாரு, தமக்காகவும் அதாவது தனக்காகவும் அவனும் பாவம் செய்கிறான், தனக்காகவும் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் செலுத்துகிறான். இது என்னன்னா வருஷம் ஃபுல்லாக இந்த சடங்கு நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் பாவம் வந்து மீண்டுமாய் இருந்தது. பாவம் வந்து ஏன் இருக்குதுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த பாவத்துக்கு உண்டான பலியை கொடுத்துட்டு திரும்பவும் பாவத்துக்கு ஈடாக போயிடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பலி வந்து பூர்ணப்படுத்தவே இல்லை. எதாவதுனா பாவத்தை பூர்ணப்படுத்தலை. எபிரேயர் 10:2 சொல்லுது, பலி வந்து பாவத்தை பூர்ணப்படுத்தவில்லைன்னு சொல்லுது. அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே அப்படின்னு வருது. எபிரேயர் 10:11 என்ன வருதுன்னா, ஆசாரியன் என்ன பண்ணுறான், பாவங்களை நிவர்த்தி செய்யாதபடிக்கு ஒரே விதமான பலிகளை அநேக தரம் செலுத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த திரும்ப திரும்ப பலிக்குண்டான அந்த பாவத்துக்குண்டான பலிகளை கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனாலும் பாவங்கிறது முழுமையாக நம்ம விட்டு போகல. இப்போ தான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, 600 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லைங்களா, அதை வந்து பார்க்குறாங்க, இவ்வளோ நாள் பார்க்குறாங்க, இது வந்து நம்ம வந்து தான் சரி பண்ண முடியும்ட்டு. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் வருது, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தி நீர் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் கேட்கவில்லை. ஏன்னா அது வந்து அதுக்கு எடுக்கலை, அந்த பாவத்துக்கு ஈடாக அது வந்து போகல. நான் இதோ வருகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இப்போ அவர் வந்தார்னா தான் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எபிரேயர் 10:12 பார்த்தீங்கன்னா, இவரோ பாவங்களுக்காக தம்மை ஒரே பலியாக செலுத்தி பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை தன் ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறார். இப்போ வந்து என்னன்னா, இவ்வளோ பலி கொடுத்தாங்களே, எல்லாமே கொடுத்து கூட இந்த பலி வந்து நிவர்த்தி ஆகலை, பாவ நிவர்த்தி ஆகலை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்துட்டு அவரே வந்துட்டு தன்னை வந்து ஜீவ பலியாக கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பாவங்கள் எல்லாமே வந்து அது தீர்த்து போகிற அளவுக்கு அது வந்து பூரணமாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்னன்றதை பார்ப்போம். பழைய உடன்படிக்கையில் வந்து பார்த்தோம்னா உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நியாய பிரமாணம் இருக்கும், அதை சுற்றி தான் நம்ம சடங்குகள்லாம் இருக்கும். அது மகாபரிசு பரிசுத்த ஸ்தலத்தில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சுருப்பாங்க, அந்த நியாய பிரமாணம் உள்ளே இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா,
இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நியாயப்பிரமாணம் வந்து நம்ம இருதயத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கோம். எபிரேயர் 9:10 வந்து வேதவசனம் சொல்லுது, இருதயத்தில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் வந்து இதுக்கப்புறம் நம்ம இருதயத்தில் எழுதப்படப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன, அது பலியின் ரத்தத்தை தெளித்தாங்க. பலியின் ரத்தம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பலியை கொடுத்துட்டு பாவத்துக்கீடா அந்த பலியின் ரத்தத்தை வந்து உள்ள தெளித்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இயேசுவின் பலியின் ரத்தம் நினைக்கப்படுகிறது. நம்ம எதுக்கு சிலுவையை வச்சுருக்கோம் அப்படின்னா, சிலுவையை வச்சுருக்கோம்னா அது ஒரு நினைவு கூறுற காரியம் தான். சிலுவையில் நமக்கு பலியானார், அங்கே வந்து அவருக்கு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தை வந்து நம்ம நினைக்கிறதுக்காக தான் அந்த சிலுவையை நம்ம அடையாளமாக வச்சுருக்கோம். அந்த ரத்தத்தை வந்து நம்ம நினைக்கிறது தான் வந்து நமக்கு அது ஈடான விஷயம். அதே மாதிரி அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பலதரம் பலியிட்டும் பூரணப்படுத்தலாது. ஆனால் இந்த ஒரே பலி, நீங்கள் எப்பப்போ சிலுவையை பார்க்குறீங்களோ அப்பப்போ வந்து உங்களுக்கு அந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விலக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து முதலாம் உடன்படிக்கையை வந்து பிழை இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வெயிட் பண்ணி பார்த்தாங்கன்னா அது வந்து என்ன ஆகுது, சாத்தான் தான் ஜெயிச்சுட்டு போகிறான். அது என்ன ஆகுது, அதனால் என்ன பண்ணார், அவரே வந்துட்டார். வந்துட்டு அவரே ஜீவபலியாக கொடுத்து அது என்ன பண்ணார், பழைய உடன்படிக்கை வந்து முற்றுப்பெற வச்சுட்டாரு. இப்போ வந்து புதிய உடன்படிக்கைக்குள்ள காலத்துக்குள்ள தான் நம்ம இருக்கோம். இந்த புதிய உடன்படிக்கையின் ஆதாரம் தான் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் வந்து என்ன ஆகுதுன்னா என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு கொடுக்குது. மத்தேயு 26:28 நம்ம ஏற்கனவே படித்த அதே வசனம் பாருங்க. முதலாக வருது பாருங்க, பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படும் புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறதுன்னு அவரே சொல்லியிருக்காரு மத்தேயு 26:28. அப்போ என்ன பண்ணுது, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சகரியா 9:11 வந்து விடுதலை கிடைக்குது. உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிதாவாகிய கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ பண்ண இந்த உன்னோட ரத்தத்தினால, ரத்தம் சிந்தி இந்த இவங்களுக்கு மரிச்சதோட ரத்தத்தினால வந்து இந்த உடன்படிக்கை ரத்தத்தினால அவங்கள நான் விடுதலை பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ விடுதலை கிடைச்சிருது. அப்புறம் வந்து என்ன ஆகுது, நம்ம விடுதலை கிடைச்சோன்னு என்ன பண்ணுறோம், தூரமாக இருந்த நாம பாவத்தினால தூரமாக இருந்த நம்ம திரும்பவும் வந்து அவரு கூட வந்து நம்ம வந்து இணைஞ்சிடறோம். அப்போ வந்து சமீபமாயிடுறோம். அதே மாதிரி கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வந்து நம்ம சமீபமாயிடும். அது வந்து எபேசியர் 2:13 படித்தோம்னா இந்த வசனம் இருக்குது. யோவான் 6:56 என்ன சொல்லுதுன்னா, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். சமீபமானவங்க நம்ம அங்கேயே நிலைச்சிடறோம். அதாவது என்னன்னா, பாவ மன்னிப்பு கிடைக்குது, விடுதலை கிடைக்குது, சமீபமாயிடும், அங்கேயே நிலைச்சிடும். என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். இப்போ பானம் பண்ணுகிறவன்றான் வந்து அது வந்து அவரோட கொள்கைகளும் அவரோட போதனைகளை வந்து நம்ம கேட்டு நடக்கிறது தான். வேற எதுவும் பானம் பண்ணுகிறது, அது குடிக்கிறது, அந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் வேண்டாம். இது வந்து அவரோட இது நம்ம எடுத்துக்கிறது. சுத்திகரிப்பு, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து நமக்குள்ள நிலைச்சி நின்னார்னா நமக்குள்ள பாவங்கள் வராது. நம்ம வந்து எல்லாமே நம்மக்கிட்டே நெருங்காது. அந்த பாவங்களை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம், அதை செயல்படுத்த மாட்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம சுத்திகரிப்பு வந்து நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சுத்திகரிப்பெல்லாம் நடக்கும்போது நம்ம வந்து அவரோட ரத்தத்தினால வந்து நீதிமான்கள் ஆகிடும். ரோமர் 5:9 வருது, நாம் அவரின் ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் என்னென்ன கிடைக்குது, பாவ மன்னிப்பு கிடைக்குது, விடுதலை கிடைக்குது, அவருக்கு சமீபமாக இருக்கோம், அவர்களை நினைச்சிருக்கோம். அது நினைச்சிருக்கிறதுனால சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம நீதிமான்கள் ஆகிடுறோம். நீதிமான்கள் ஆனதுனால என்ன பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ நம்ம எதுக்கு தேவைப்படுது, அந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து நம்ம நித்திய ஜீவன் பெறணும்னு தான் இவ்வளோ வேலையும். நித்திய ஆக்கினை வந்து யாருக்குரியது, சாத்தானுக்குரியது. சாத்தானுக்குரியதுக்குள்ளே நம்ம போகிறது நமக்கு விருப்பம் கிடையாது. அது வந்து நம்ம ஆக்கினைக்கு உண்டான விஷயம். நித்திய ஜீவன் வந்து நம்ம பரலோகத்துக்கு போகிற விஷயம். அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இயேசு கிறிஸ்து வந்து அவரோட உபதேசங்களை வந்து நிறைய ஓமையாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் வந்து டைரெக்டாகவே உண்மையாக சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம வந்து வெளிப்படையான விஷயம். இதை வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்லேட மொழியோ கிடையாது. நம்ம அவரை வந்து பற்றி கொண்டோம்னா, அவரோட ரத்தத்தை வந்து நம்ம விசுவாசித்தோம்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ எனவே 2ஆம் உடன்படிக்கை ஆதாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பலியின் ரத்தத்தை நாம் விசுவாசித்து நாம் பாவி என்று அறிக்கையிட்டு நம்ம பாவின்னு ஒத்துக்கணும். ஏன்னா வந்து நான் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கிறேன், நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்ட்டு அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா
ஆதாமுடைய வந்து பாவம் நமக்கு இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து பாவிதான், நம்ம பாவிஎன்று அறிக்கையிட்டு அவரை நமது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிவோம். இப்போ வந்து என்னன்னா, இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ரத்தத்தை வந்து நம்ம வந்து விசுவாசிக்காம அதை வந்து நம்ம வந்து அதை அசட்டை பண்ணால் எச்சரிக்கையும் நம்ம வேதத்தில் இருக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறதாய் இருந்தால் நியாய தீர்ப்பு நாள் வரும் அப்படின்னு சொல்லுது. நாள் வருங்கிறது அதை தான் குறிக்குது. நித்திய ஜீவனா இது நித்திய ஆக்னியா என்றது தான். இப்போ எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அதை பாவமாக செய்யக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது எச்சரிக்கை என்னன்னா, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை இப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே இருக்கிற இரக்கத்தில் தான் வந்து நமக்கு அவரே பலியாகிறாரு. அவர் வராமல் இருந்தாலும் அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனால் அது மாதிரி நம்மளை இழந்தக்கூடாதுன்றதுனால தான் அவர் வந்து அவர் வந்து ரொம்ப வாஞ்சியோடு வராரு. அந்த பரிசுத்தம் செஞ்ச உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர். அந்த கிருபையோட ஆவியை வந்து நம்ம நிந்தித்தோம்னா நித்திய ஆக்கினைக்கு பாத்திரன் ஆவான். இது வந்து இதுவும் வெளிப்படையான வாக்கியம் தான். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை நிந்திச்சோன்னா நம்ம வந்து ஆக்கினைக்கு தான் உட்செல்வோம். இதுதான். இப்போ வந்து இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த பலி வந்து நம்ம வந்து நமக்காக மரிச்சாருன்றதை நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து விசுவாசித்து அவரை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். சரி, ஜெபம் செய்வோம். ரோமர் 5:7 என்ன சொல்லுதுன்னா, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அது விளங்கப்படுகிறது. அது உமது வெளியேறப்பட்ட கிருபை என்று நாங்கள் உணர்கிறோம். ஆனால் நாங்கள் எங்கள் நன்மைக்காக மீண்டும் பாவம் செய்யாமல் நீர் விரும்பும் பாதையில் நடந்து உண்மை கிட்டி சேர எங்களுக்கு துணை செய்து கடவுளே. மேலமானவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்துவிற்குள்ளாக காத்துக்கொள்வதாக.